ஹாய் காய்ஸ், நம்மளோட சேனல்ல ஒரு முக்கியமான வேலை வாய்ப்புங்க. அதுவும் அரசு பள்ளிங்க. எங்கன்னு பாருங்க, மத்திய அரசு பள்ளியில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்துக்குதுங்க. அதுவும் பட்டதாரி ஆசிரியருங்க. ஆசிரியர் மட்டும் கிடையாதுங்க. ஆசிரியர் அல்லாத வேலை வாய்ப்பு வந்துக்குதுங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. நீங்க ஆசிரியரா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாங்க. இல்லனாலும் நீங்க அப்ளை பண்ணலாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்மளோட சேனலுக்கு இப்பதான் பார்த்தீங்கன்னா புது வருஷம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குங்க. நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு தான் அடிச்சது ஜாக்பாட்னு சொல்லலாம். யாருக்குன்னா அரசு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய எல்லா பட்டதாரி ஆசிரியருக்கும் பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குதுங்க. வேகன்சி பொறுத்த வரைக்கும் அதிகமா பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி விண்ணப்பம் செய்வது, உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல தகுதி என்ன, சம்பளம் என்ன, விண்ணப்பிப்பது எப்படி, எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொல்றேங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நோட்டிபிகேஷன் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வேலை வாய்ப்பு அறிவிப்புங்க. பணிகள் மற்றும் தகுதி, போஸ்டிங் அண்ட் என்னென்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் முதுகலை ஆசிரியர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு வேகன்சின்னு மென்ஷன் பண்ண கிடையாது. இந்த முதுகலையில பார்த்தீங்கன்னா இயற்பியல் கணிதம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 50% மார்க் பார்த்தீங்கன்னா நீங்க இயற்பியல் மற்றும் கணிதத்துல நீங்க எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் பிஎட் நீங்க படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முதுகலை ஆசிரியருக்கு எந்த ஒரு டெட் எக்ஸாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்கல. பட்டதாரி ஆசிரியர், இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல நீங்க 50% மார்க் எடுத்திருக்கணும், பிஎட் படிச்சிருக்கணும். அது மட்டும் கிடையாதுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய சிநெட் இல்ல தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. நீங்க பார்த்தீங்கன்னா பாத்துக்குங்க. இதெல்லாம் நீங்க வந்துச்சுன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து கலை மற்றும் கைவினை ஆசிரியர், ஆர்ட் மற்றும் கிராஃப்ட்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நுண்கலை வரைதல் துறையில பார்த்தீங்கன்னா நீங்க பட்டம் படிச்சிருக்கணும். 4 இயர்ஸ் டிப்ளமோ நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சீங்கன்னா 50% மதிப்பெண் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஆலோசகர் கேட்டிருக்காங்க. உளவியல் பட்டம் மற்றும் ஆலோசகர் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா, இந்த சமூக நலத்துறையில வரக்கூடிய வேலை வாய்ப்பை அப்ளை பண்ணுங்க. ஒரு 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்புக்கு நீங்க பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படின்னு நான் சொல்றேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அடுத்து சிறப்பு ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இதுக்கு பிஎட் சிறப்பு கல்வி, அப்படி இல்லைன்னா பிஎட் பார்த்தீங்கன்னா பொதுவாக படிச்சிருக்கணும். 1 இயர் பார்த்தீங்கன்னா சிறப்பு கல்வி டிப்ளமோ ஆசிரியர் சான்றிதழ் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இளநிலை உதவியாளருங்க. இது ஆசிரியர் அல்லாத வேலை வாய்ப்பு. முன்னாள் இராணுவத்தினர், பட்டதாரி அல்லது 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா லிப்பிங் அனுபவம் பார்த்தீங்கன்னா இருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அறிவியல் ஆய்வக உதவியாளருங்க. இதுக்கு 10வது 12வது நீங்க பார்த்தீங்கன்னா அறிவியல் பிரிவு மற்றும் கணினி அறிவு உங்களுக்கு இருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூலுடைய நேம் ஆர்மி பப்ளிக் ஸ்கூலுங்க. கபுதலா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 250 ரூபா நீங்க பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். அது பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணிக்குவாங்க. இந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க. APSKPTIN.in. இதில் பார்த்தீங்கன்னா போனீங்களா கேரியர் பேஜில் இருக்கும். நீங்கள் வச்சு அனுப்பக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டும் செல்ஃப் அட்டஸ்டட் பார்த்தீங்கன்னா பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. ஆனால் நோட் TA வில் பி பார்த்தீங்கன்னா அட்மிசபிள்னு சொல்லியிருக்காங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும். 22/6/2026 அந்த தேதி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணா, ஆர்மி பப்ளிக் ஸ்கூலு கபூர்தலா. இந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்க 250 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா டிடி எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ராணுவ பொதுப்பள்ளி கபூர்தலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அதே மாதிரி மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறாங்க நீங்க கால் பண்ணி கேட்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதுலயே பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. இல்ல நமக்கு பயனுள்ள உங்களுடைய சோசியல் மீடியா, Facebook, வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தராவது பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக அமையும். இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.